காந்தாரா சாப்டர் 1. அந்த காந்தாராவுடைய ப்ரீக்வல், அதாவது முதல்ல வந்து நம்ம காந்தாரா பார்த்தோம். அந்த காந்தாரா உருவாவதற்கான அதோடைய பின்கதை, அதாவது இதுதான் வந்து சாப்டர் 1. அதை வந்து இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போது. நேற்றுக்கு ட்ரெய்லர் வந்திருந்தது. அந்த ட்ரெய்லர் பிரமாதமாக இருந்தது. கொஞ்சம் நீளமாக இருந்தால் கூட ஒரு படத்துடைய ஒரு ட்ரெய்லரோட நோக்கம் என்ன? நம்மளை தேட்டருக்கு வர வைக்கிறது. அந்த தேட்டருக்கு வர வைப்பதற்கான ஒரு அந்த இது இருந்தது. அந்த ஒரு க்யூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இதில் என்ன ஒரு சிறப்புனா, காந்தாராவை பொறுத்தவரைய படத்துடைய கதாநாயகன் ரிஷப் ஷெட்டிக்கு வந்து நம்ம மணிகண்டன், ஜெய்பீம் மணிகண்டன் தமிழில் டப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சிறந்த நடிகர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மணிகண்டனை டப்பிங், அவருக்கு மிமிக்ரிலாம் பட்டையை கிளப்புவார். ஸோ இப்போ தன்னுடைய வாய்ஸ் மூலமாக இந்த படத்துக்கு வந்து அவர் வலு சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது தான். அது பிரம்மாண்டமாக இருக்குது அந்த ட்ரெய்லர். நிறைய பொருட்செலவில் ஒரு மித்தாலஜி கலந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் படம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கா எப்படிங்கிறது வந்து அக்டோபர் 2 நமக்கு தெரியும். இன்னைக்கு நடிகை ஷோபாவுடைய பிறந்தநாள். ஷோபா வந்து தேசிய விருது பெற்ற நடிகை. முதல்ல கோகிலா படம், அந்த கோகிலா பாலு மகேந்திரா இயக்கும்பொழுது கமலஹாசனோடு நடித்தவர், மிகச்சிறந்த நடிகை. அதே மாதிரி பின்னாடி வந்து நிழல் நிஜமாகிறது படம். அந்த நிழல் நிஜமாகிறதுல வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து கமலஹாசன் வந்து சஞ்சீவிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பார். ஒரு கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் மாதிரியான ஒரு கேரக்டர், பிரமாதமாக இருக்கும். அவர் அந்த கேரக்டர் வந்து தான் கேமியோன்னா, அது ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோன்னா பெஸ்ட்டு வந்து நிழல் நிஜமாகிறது கமலஹாசன் கேரக்டர் தான். அதில் நிறையா கமல் ரசிகர்கள், அதாவது கமலுக்கு ரசிகர்களாக மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. பழைய ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நிழல் நிஜமாகிறது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தீவிர கமல் ரசிகராக மாறணும் அப்படின்னு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் 80களுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்து ஆட்கள்லாம் அதில் வந்து கமலுடைய டான்ஸு, அதாவது ஒரு காட்சியில் சட்டையை ஊற்றிட்டு புடிப்பல் நகத்தோட அந்த ஒரு டாலரை போட்டுட்டு பரதநாட்டியம் ஆடுவார், அடிக்கடி தம் அடிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான கேரக்டர், அதை பிரமாதமாக ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அந்த கேரக்டர் வந்து மிக முக்கியமான கேரக்டர். அதில் ஷோபா நடிச்சிருப்பாங்க. ஷோபா நிறைய நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. பாலு மகேந்திரா படங்கள் தான் அதிகமாக நடிச்சிருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேயே இறந்தது வந்து தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவுக்கு ஒரு இழப்பு. இன்னைக்கு அவர்களுடைய பிறந்த நாள். ஊர்வசி ஷோபா. அப்போல்லாம் ஊர்வசி பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கு ஊர்வசி விருது, பெஸ்ட் ஆக்டருக்கு பாரத் அவார்டுன்னு கொடுப்பாங்க. அந்த காலகட்டம் 3ஆம் பிறையில் கமலுக்கு கிடைச்சது பாரத் அவார்டு. சிறந்த நடிகைன்னா ஊர்வசி அவார்டுன்னு கொடுப்பாங்க. அப்படி அந்த விருதை பெற்றவர் ஷோபா.